இசை ஒரு மனுஷனோட மனநிலையை அப்படியே புரட்டி போடுற ஒரு பெரிய சக்தி கொண்டது தான் இசை. இந்த கால இசை கருவிகள் இருக்குல்ல, நாம இதையே பெருசா பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அந்த காலகட்டங்களில் இருந்த இசை எப்படி இருந்திருக்கும், எப்படி செழிச்சிருக்கும், என்னென்ன இசை கருவிகள் இதுக்காக அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பண்டைய கால இசை கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு பாருங்க. இந்த வாய்ப்பு இப்ப நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. பண்டைய இசைக்கருவிகள் என்று சொன்னால் சங்க இலக்கியத்திலே ஒருதலை பதலை தூங்க ஒருதலை தூம்பகச் சிறுமுழா தூங்கிய தூக்கி என்ற அது போன்ற பாடல். யாழ் என்ற இசைக்கருவி நரம்பு கருவி. இந்த பதலை என்பது என்னன்னா தோற்கருவி, மத்தளம் போன்ற ஒன்று. இதுபோல முழவு அன்றைக்கு இருந்திருக்கிறது. யாழிலே பல்வேறு விதமான சீரியாழ், செங்கோட்டி யாழ், மகர யாழ், பேரியாழ் என்ற பல்வேறு வகை யாழ்கள் இருந்திருக்கின்றன. குழலை பற்றி பேசுகிறார்கள். ஊது கருவி, புல்லாங்குழல், அதனை பற்றி ரொம்ப நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அந்த பூபால ராகம் என்பது இந்த காலை பொழுதிலே வைகரை பொழுதிலே எழுப்பக்கூடிய குரல் ஒலியாக அதாவது மனித முயற்சியால் எழுப்பக்கூடிய அந்த பூபால ராகத்தை புல்லாங்குழல் வழியாகவும் இசைத்து காட்டினார்கள். அதற்குரிய பாடல் அந்த சந்தக்குழிப்பின்படி அங்கே படைத்து அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அதிலே முரசு இங்கே ஒலித்திருக்கிறது. தோற்கருவிகள், அதே போல குரல் வளையை கொண்டு எடுப்பக்கூடிய மிடற்று கருவி, அதே போல நரம்பு கருவி, இவற்றையெல்லாம் நாம் ஒரு சேர நிரம்ப பார்க்கிறோம். அது சீவக சிந்தாமணி உள்பட நாம் காணுகிறோம். சிலப்பதிகாரத்தினுடைய காணல் வரியிலே கோவலனும் மாதவியும் மாறி மாறி அவர்கள் யாழை வாசித்த திறத்தை மிக தெளிவாக நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் குறித்திருப்பார். அரங்கேற்று கதையிலே ஆடற்கலைக்கு துணையாக இருந்த இசைக்கருவிகளை பற்றி மட்டுமே பறக்க பேசியிருக்கிறார் இளங்கோவடிகள். எனவே சங்க காலத்திலேயும் சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயும் கூட தமிழர்கள் இசைக்கருவிகளிலே நல்ல இசைத்திடும் வல்லமை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு நிரம்ப சான்றுகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இசைக்கலை பற்றிய நூல்கள், ஆய்வு நூல்கள் என்பது சற்று அரிதாகத்தான் அங்கொன்றும் எங்கொன்றுமாக தமிழகத்திலே கிடைத்திருக்கிறது. பேரறிஞர்களாகிய ஆபிரகாம் பண்டிதர் போன்றவர்கள் இங்கே கருணாமிர்த சாகரம் என்ற ஒரு நூலை தஞ்சையிலே படைத்து அளித்தார்கள். அதற்கு முன்னாக அதே காலகட்டத்தை சார்ந்தவராக விபுலானந்த அடிகள் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே யாழ் நூல் என்று யாழை பற்றி மட்டுமே ஒரு பெரிய தொகுதி, ஆய்வு தொகுதியை வெளியிட்டார்கள். அதனை அவர்கள் சொல்ல டிக்டேஷன் கொடுக்க அதை கைப்படியாக எழுதியவர்கள் என்னுடைய தந்தையார். அந்த குறிப்பிலே வரக்கூடிய அந்த யாழையெல்லாம் அந்த கருங்காலி மரம் என்ற அந்த மரத்தை வாங்கி அதிலே உருவாக்கம் செய்து இசைக்கக்கூடிய அளவிற்கு நரம்புகளையெல்லாம் கட்டி இசைத்து காட்டியவர்கள் என்னுடைய தந்தையார். திருக்கொள்ளம்பூதூர் என்ற ஊரிலே 1951-52 யாழ் நூல் அரங்கேற்றம் பெற்ற பொழுது அங்கே அந்த யாழ்களை இசைத்து காட்டியவர் என்னுடைய தந்தையார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய தந்தையார் கண்ணகி கோட்டை கண்டுபிடிப்பாளர் பேராசிரியர் சி கோவிந்தராஜனார் ஆவார்கள். அந்த கண்ணகி கோட்டை ஆய்விற்கு முன்னெடுப்பு தந்தவர்கள் நம்முடைய துறவி, மாபெரும் பேராசிரியராக திகழ்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ்த்திசை ஸ்டடீஸ் என்று சொல்லுவார்களே, கீழ்த்திசை அந்த படிப்புகளுக்கெல்லாம் புல முதன்மையராக இருந்த விபுலானந்த சுவாமிகள் என்ற அந்த பேரறிஞர் ஆவார். எல்லா இசை கருவிகளும் எல்லா நிகழ்வுகளையும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுறது கிடையாது. உதாரணத்துக்கு திருமணத்துல தவிழ் தான் பார்த்துருப்போம். இதுவே மரண ஊர்வலத்துல வேற இசை கருவிகளை பார்ப்போம். இதே மாதிரி அந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த நிகழ்வுகளுக்காக எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த ஒரு கேள்விக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு உணர்வுக்கும், ஒவ்வொரு உணர்ச்சிக்கும், ஒவ்வொரு பொருண்மைக்கும் தக நம்மவர்கள் அந்த இசைக்கருவிகளை கையாண்டார்கள் என்பதை சங்க இலக்கியம் முதலாக நாம் காணுகிறோம். தேவாரத்திலே மிக மிக அருமையாக இருக்கிறது. பண்ணென்னாம் பாடற்கு இயைபு இன்றேல் என்ற அந்த குறிப்புகளெல்லாம் நமக்கு எதை சொல்லுகின்றன என்றால், சந்தக்குழிப்பிற்கு பாடல் புனைவதும்
பாடல் புனைவிற்கு ஏற்ப சந்த குழிப்புக்களை வகுத்து இசையமைத்து தருதலும் ஆகிய 2 நெறிகள் சங்ககால தமிழனே கண்டறிந்து பயன்கொண்ட ஒரு நெறிமுறையாகும். அதுதான் இன்றளவும் திரைப்படத்துறையிலே கூட கையாளப்பட்ட நிலையில் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய இசைப்பாடல்கள். பாடல்களுக்கும் இசைக்கும் அடிபணியாத மனிதன் உலகத்திலேயே இருக்க முடியாது. இசைக்கு அடிமையாகாத வசப்படாத மனிதன் உலகத்தில் இல்லை. அதிலே மிகுந்த நேசத்தோடு விருப்பத்தோடு இசையை அனுபவித்த ஒரு இனம் தமிழ் இனம் என்பதனை மறக்கலாகாது. இப்போ நாம நாணயங்கள் நிறைய பார்க்குறோம், புழக்கத்தில் இருக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 1 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், இது போல் நிறைய நாணயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அந்த காலகட்டங்களில் நாணயங்கள் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கும், இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ஒரு பெரிய கியூரியாசிட்டி எழும்புது. நாணயவியல் என்ற அந்த துறை வல்லுநர்களிடம் நீங்கள் கேட்டால் உரிய சான்றுகளை உடனடியாக எடுத்து காட்டுவார்கள். இந்த நாணய புழக்கம் என்பது பண்டமாற்றுக்கு மாற்றாக வந்த ஒரு பொருளாதார சூழலியலில் கண்டறியப்பட்ட ஒரு நெறிமுறை. அதிலே அரச இலச்சினைகளோடு கூடிய அரச ஒப்புதலோடு கூடிய ஒரு நாணய புழக்கம் என்பது உலகு தழுவியதாக பல்வேறு பண்டைய அரசுகளிடையே புழக்கத்தில் இருந்ததை நம்முடைய ரோமானிய பேரரசு, கிரேக்க பேரரசு, தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய முப்பேரரசுகள், அதே போல் வடபுலத்திலே இருந்த பேரரசுகள், இவர்களெல்லாம் கையாண்ட ஒன்று. ஆக கூடுதல் இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், தனிமனித பொருளாதாரம் அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய அந்த வணிக நிலை, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த பண்டங்களை மாற்றிக்கொள்வதற்கான வழிவகையில் எளிமையான ஒரு வழிமுறை என்பதோடு மட்டுமல்ல, ஒரு அரசு ஒப்புதலோடு நிலைவேற்று தன்மையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழலியல் என்பதை நாம் மிகவும் உற்று நோக்க வேண்டும். அதுதான் இன்றளவும் இருக்கிறது. சஸ்டைனபிள் எக்கானமி என்று சொல்லுகின்ற அவர்களே, அந்த சஸ்டைனபிலிட்டி என்பது பொருளாதாரத்திலே, எக்கானமி என்பதிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை அன்றைய வங்கிகள் போல அரசர்களுடைய தனிப்பட்ட இலாக்காக்கள் அதனை கண்டறிந்து நிலைப்பாட்டுக்கு உரித்தாக்கி மக்களிடையே குழப்பம் இல்லாமல் அந்த வணிக செயற்பாடுகளை அல்லது பொருள் மாற்றுகளை அவர்கள் வழிவகை செய்து உறுதியாக்கம் செய்து தந்த ஒரு நிலையைத்தான் நாம் இன்றைக்கு காணுகிறோம். பண்டை காலத்தில் மேலை நாடுகளாகிய ரோமாபுரி, கிரேக்கம் போன்ற நாடுகள், அங்கிருந்த வணிகர்கள், அங்கிருந்த மக்கள், அரசுகள் யாவும் கீழை தேயங்களாகிய இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளோடு தம்முடைய தொடர்புகளை வணிகத்தின் அடிப்படையிலேயும் பிற அந்த பண்பாட்டு சுவடுகளின் அடிப்படையிலேயும் கலந்து கொள்வதற்கு விரும்பிய அதன் காரணங்கள் தான் அந்த கப்பல் ஓட்டங்கள். அந்த கப்பல்களை இயக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் சீனப்பட்டு, அந்த பட்டு வழி என்பது, அதாவது சில்க் ரூட் என்று சொல்வார்கள். அந்த சில்க் ரூட்டில் இந்தியா என்கின்ற ஒரு பெயரீடு தவிர்க்க முடியாததாக மேலை நாட்டு அந்த கடலோடிகளுக்கு இருந்திருக்கிறது. அந்த கடலோடிகள் சில்க் ரூட்டில் இந்தியாவை கண்டறிவதே அவர்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய வாஸ்கோட காமா உள்பட, வாஸ்கோட காமா, கொலம்பஸ் இந்தியாவை தேடி வந்தவர். ஆனால் திசை மாறி அவர் அமெரிக்காவை கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றார். ஆனால் கண்டறிந்த நிலம் இந்திய நிலம் என்று அவர் அடையாளமிட்டார். அங்கிருந்த மக்களை இந்தியர்கள், செவ்விந்தியர்கள் என்று அவர் பெயரீடு செய்து புழங்கியிருக்கிறார். இதெல்லாம் என்னன்னாக்க, இந்தியாவின் மீதும் சீனத்தின் மீதும் அவர்கள் மேலை நாட்டார்கள் கொண்டிருந்த ஒரு ஈடுபாடு, இங்கிருந்த செல்வ மிகுதி ஒன்று, கலை பண்பாட்டு மிகுதி, இந்த 2 தான். ஆனால் நம்ம கீழைத்தேயங்களாகிய இந்த இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருந்த தொடர்பு என்பதும் இதே போல வணிகத்தின் அடிப்படையிலேயும் கலை பண்பாட்டு கூறுகளின் கலப்பு நிலைக்கும் காரணமாக இருந்தது என்பதை தான் நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய காலம், ராஜராஜனுடைய காலம் மெய்ப்பிக்கிறது. அடிக்கடி தூதுவர்களை 2 நாட்டு அரசுகளும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பயன் கொண்டதன் விளைச்சலைத்தான் நாம் கல்வெட்டுக்களின் வாயிலாக, செப்பேடுகளின் வாயிலாக கண்டறிகிறோம். நிறை கவர்தல், ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லலாம்.
ஒருத்தவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்டு அது மூலமா வம்பிழுக்கிறது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளோ எளிமையா சொல்லியிருந்தேன். இதை வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லுவாங்க. இந்த நிறை கவர்தல் அப்படின்ற முறை வழக்கத்துக்கு வந்ததும் எதுக்காக வந்ததுன்ற உண்மையும் என்ன தெரியுமா? நிறை கவருதல் என்பது உலகு தழுவிய ஒரு நெறிமுறை. அன்றைய அரசுகள் என்பது ஒரு ஊர் தழுவிய அளவீடு. இந்த ஊர்க்காரனுக்கும் அந்த ஊர்க்காரனுக்கும் இருந்த ஒரே செல்வம் என்பது வேளாண்மை கண்டறியப்படாத காலத்திலேயே இருந்து பயிரிட்டு அதனை வளர்த்தெடுத்து அறுவடை செய்து பயன் கொள்ளுதல் என்கின்ற அந்த வேளாண்மை நெறி, அந்த பயிரை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், எந்தெந்த பருவத்தில் அது பயன் தரும் என்பதெல்லாம் அறிந்த அறிவோடு கூடிய அந்த செயல்முறை, அது தொடங்குவதற்கு முன்னாகவே அன்றைய அரசுகள் என்கின்ற அந்த டொமினியன் என்று குறிக்கக்கூடிய அந்த குற்றரசுகள் சிற்றரசுகள் ஒவ்வொருவரும் செல்வமாக கொண்டிருந்தது எது என்றால் ஆடு மாடுகள் என்ற கால்நடைகள் தான். அவற்றின் பயன்களை, பால் முதலிய பயன்களை அவர்கள் கொண்டார்கள். அதுதான் செல்வம் என்று, மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். அதனை இந்த ஊர்க்காரன் அந்த ஊரிலே திருடுவதும் அல்லது கவர்வதும், இந்த ஊர்க்காரன் சென்று மீட்டு வருவதும் இதுபோல இருந்ததைத்தான் திணை வகுப்பீட்டில் புறத்திணை என்ற பெயரிலே, அதாவது அகம் சார்ந்தது மனிதனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சில உணர்வுகளின் பீறல்கள், அதுவல்லாமல் வெளி உலகத்திலே அவன் நடந்து கொள்ளுகின்ற அந்த நடைமுறைகள் இருக்குல்ல, அதை தான் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை என்று அவர்கள் குறித்தார்கள். 8 வகையாக வந்த ஒரு திணை கோட்பாட்டில் முதலாவது எதன் காரணமாக போர் நிகழ்கிறது என்றால் ஆனிரை கவர்தல், அதுதான் வெட்சி. அடுத்தவர்களின் பசு கூட்டத்தை கவர்ந்து வந்து விடுவது, அதை மீட்பதற்கு அவன் வருகின்ற பொழுது அவன் கரந்தையனாகி போகிறான். மீட்டல் கரந்தையாம். வெட்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் என்பதுதான் தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பாகவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடைமுறையில் தமிழகத்தில் இத்தகைய மரபு இருந்திருக்கிறது. இதே தான் ஐரோப்பிய வரலாறுகளிலே, இதே தான் ரோமானிய வரலாற்றிலே, பழைய பேரரசுகள் எல்லாவற்றிலேயும் ஆணிரை கவர்தல் என்பதுதான் ஒரு அடிப்படை கருத்தாக இருக்கிறது. ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு. ஆனால் இவ்வளோதான், கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களே, அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்திருந்தோம்.